வணக்கம். இன்னைக்கு தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட நிறைவு நாள். ஒரு 101 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர், இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் ஒரு பயணித்த மனிதர், அரசு மருத்துவமனையில் தன்னுடைய உயிரை விட்டார் அப்படிங்கிற வரலாறு எனக்கு தெரிஞ்சு எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இந்த மண்ணில் இருக்குன்னு தெரியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, கம்யூனிசம் பேசுறது ஈஸி, கம்யூனிஸ்டாக வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதர். நான் பள்ளி படிக்கிறப்ப ஐயா எழுதின கட்டுரை படிச்சிருக்கேன். ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஏவுகணை அனுப்புகிற செலவில் எத்தனையோ கிராமங்களில் பள்ளிகளை உருவாக்க முடியும், பள்ளிகளை புதுப்பிக்க முடியும் அப்படின்னு முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். அந்த மனிதருக்கு மொத்த தமிழகமும் மொத்த இந்தியாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செவ்வணக்கம், வீரவணக்கம் சொல்லும். ஏன்னா தன்னை பாராட்டி எந்த விருதுகள் வந்தாலும், அந்த விருதின் மூலமாக எந்த தொகை வந்தாலும் அதை மறுபடியும் கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஐயாவை பார்க்குறப்ப, ஐயாவோட வாழ்க்கையை படிக்கிறப்ப, நாமெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியும். ஏன்னா இவ்வளோ ஒரு எளிமையான மனிதரா அப்படிங்கிறது எப்பயுமே ஆச்சரியம்தான். சென்னை வெள்ளத்தின் போது சிஐடி நகரில் ஐயா இருந்தப்ப, ஐயா வாங்க அப்படின்னு மீட்பு குழுவினர் கூப்பிட்டப்ப, பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு கை குழந்தையோடு இருக்கு. அப்புறம் இந்த சைடு ஒரு முதியவர் இருக்காரு, நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்ன மனுஷன். அந்த மனிதனுக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 வயதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம், யாரால் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் வாங்க, இது கட்டாயம், மேல் இடத்துலேருந்து உத்தரவுன்னு சொல்கிறப்ப இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் ஏறட்டும், அதுக்கப்புறம் நான் ஏறுறேன்னு சொன்னார். முழுக்க மக்களை பற்றி சிந்தனை மட்டுமே வைத்திருக்கிற ஒரு மகத்தான தலைவரினுடைய பூதோடல் இங்கே இருக்கு. அவருக்கு நம் அனைவரின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய செவ்வணக்கம்.